நாம் தமிழர் கட்சியின் வெளிநாட்டு அமைப்பான செந்தமிழர் பாசறை 2010 வருடம் அமீரகத்தின் ஷார்ஜா நகரில் நாம் தமிழர் நண்பர்கள் மன்றம் என்ற பெயரில் தொடங்கப்பட்டது. நாம் தமிழர் கட்சி சார்பாக 2013 வருடம் முதன்முறையாக வெளிநாட்டில், அதுவும் துபாய் நகரில் நாம் தமிழர் நண்பர்கள் மன்றம் என்ற பெயரில் அதிகாரப்பூர்வமாக பொங்கல் விழாவை நடத்தினோம். அந்த பொங்கல் விழாவில் தமிழ்நாட்டில் பல ஊர்களில் இருந்தும் 200க்கும் மேற்பட்ட தமிழர்கள் கலந்து கொண்டார்கள். பட்டிமன்றம், கவியரங்கம் போன்ற தமிழர்களின் பண்பாட்டை பறைசாற்றும் விதமாக பல நிகழ்வுகளை நடத்தினோம். முதலில் நாம் தமிழர் கட்சியின் அமீரக பொறுப்பாளர்கள் சுகுமாரன், லெனின், சுரேஷ் மற்றும் அரவிந்தன் அவர்கள் தங்கள் உரையை நிகழ்த்துகிறார்கள். தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். இங்கு வருகை தந்திருக்கும் சங்கமம் தொலைக்காட்சி நிறுவனர் எங்கள் அருமை சகோதரர் கலைஞன் அவர்களே, பட்டிமன்ற நடுவர் சகோதரர் சசி அவர்களே, தமிழ் தேர் இயக்கத்தை சார்ந்த தோழர் ஜியாவுதீன் அவர்களே, தோழர் பட்டணம் மணி அவர்களே, காவிரி மேந்தன், கவிமதி, தமிழ் தேர் ஜியாவுதீன், விஜி, இளைய சாகுல், தஞ்சாவூரான் மற்றும் நாம் தமிழர் இயக்க நாம் தமிழர் நண்பர் மன்றைய தலைவர் சுகுமாரன் அவர்களுக்கும், பொருளாளர் சுரேஷ் அவர்களையும் மற்றும் எங்கள் இனிய தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். அதாவது இன்னைக்கு நம்ம வந்து தமிழ் புத்தாண்டையும் தை பொங்கலையும் ஒருங்கா இணைச்சு நம்ம வந்து நடத்துறோம். இதுல தமிழ் மொழி சிறப்பு பத்தியும் தமிழரோட சிறப்பு பத்தியும் பின்னாடி வர இருக்கிற கவிஞர்களும் சரி, நடுவர் பட்டிமன்றத்தில் உள்ளவங்களும் சரி ரொம்ப சிறப்பா உங்களுக்கு சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு தமிழ் சிறப்பை மட்டும் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன். அதாவது அமெரிக்கால இருக்கிற நாசா வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது வந்து விண்வெளி ஆராய்ச்சியையும் விண்வெளி ஓடங்களை அனுப்பி பல கோள்களை பத்தியும் வானியலை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து 1987-88 வந்து கலிலியோன்னு ஒரு விண்கலத்தை வந்து அனுப்புனாங்க. அது வந்து என்ன அப்படின்னா, வேற ஒரு கிரகத்துல வேற எங்கேயாவது மனிதனை மாதிரி எங்கேயாவது ஒரு உயிரினம் இருக்குமா அப்படின்னு தேடுற ஒரு ஆராய்ச்சி, ஒரு முதல் படின்னு வச்சுக்கலாம். இப்ப என்னன்னா நிறைய ஒரு அட்வான்ஸ் நிறைய டெக்னாலஜி இருந்தாலுமே அவங்க அப்பவே ஒரு துவக்கத்தை வந்து ஏற்படுத்தினாங்க. அதுல ஒருவேளை வேற ஒரு உயிரினம் இருந்திருந்ததுன்னா அந்த உயிரினம் வந்து இவங்க அனுப்புற அந்த விண்கலத்தை அவங்க கைப்பற்றி அந்த விண்கலத்தை சோதிச்சாங்கன்னா நம்மளை எப்படி அவங்க அடையாளப்படுத்திக்குவாங்க? அதாவது மனித இனம்னு ஒண்ணு இங்க இருக்குது, பூமின்னு ஒண்ணு இருக்குது, அந்த பூமியில மனித இனம்னு ஒண்ணு இருக்குது, அது எப்படி அவங்க அடையாளப்படுத்திக்குவாங்க, எப்படி தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு ஒரு கம்யூனிகேஷன், தகவல் எப்படி அவங்க தெரிவிக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்ன யோசிச்சாங்கன்னா, நம்ம உலகத்துல இருக்கிற ஒரு 7 மொழிகளை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அந்த 7 மொழிகள்ல வந்து என்னன்னா எல்லாத்துலயும் ஒரே மாதிரி செய்தி தான். வணக்கம், நாங்கள் மனிதர்கள், நாங்கள் பால் வெளிவீதி என்ற மண்டலத்தில் இருக்கிற சூரிய குடும்பத்தில் இருக்கிற பூமி என்கிற கோளில் இருக்கிற மனிதர்கள், எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எந்த நேரமும். இதுதான் செய்தி. அதை வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா, ஒரு தங்க பிளேட்ல மனுஷன் அது என்ன உயரத்துக்கு இருப்பானோ ஒரு 5 அடியில, அந்த 5 அடி உயர மனிதன் ஒரு ஆணோட முழு உருவத்தையும் ஒரு பெண்ணோட உருவத்தையும் ஒரு தங்க பிளேட்ல செதுக்கி அதையும் அந்த கோல்ல வச்சு அவங்க அனுப்புனாங்க. அந்த அனுப்புன செய்தி வந்து பாத்தீங்கன்னா 7 மொழி. அதுல வந்து என்னன்னா லத்தீன், கிரீக்கு, அப்புறம் அரபி, நம்ம இங்க பேசப்படுற அந்த அரபி மொழி, சீன மொழி, முக்கியம் பாரசீக மொழி, அதுல நம்ம தமிழ் மொழியும் ஒண்ணு. உலகத்துல இருக்கிற
அதாவது ஒரு உயிரினம், புதுசா ஒரு உயிரினம் வந்தா அந்த உயிரினம் எந்த மாதிரிலாம் பேச வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா அவங்க அலசி ஆரஞ்சதுல தமிழ் மொழியை வச்சிருக்கிறாங்க. ஆங்கிலமும் ஒண்ணு, ஆங்கிலம்ங்கிற துணை மொழியா வச்சுக்கிட்டாங்க தவிர இவங்க இந்த மூத்த மொழிகளை தான் முதல் முன்னுரிமை. ஆங்கிலம் வேண்டாமா வேண்டாமாங்கிற பெரிய பட்டிமன்றம் நடந்து அது கடைசியில இல்ல நமக்கு ஆங்கிலத்தை சேர்த்து வச்சாச்சு. என்ன அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மொழியாக்கு நம்ம தமிழ் மொழி. இன்னைக்கு நேரத்தில் இல்ல, 3500 வருஷத்துக்கு முன்னாடியே தொல்காப்பியெல்லாம் வந்தாச்சு. தொல்காப்பியம் எழுதணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இலக்கணம் வேணும், இலக்கண நடை வேணும். அப்ப அந்த நடையில கொண்டு வந்து ஒரு தொல்காப்பியம் உருவாக்கணும் அப்படின்னா அப்ப 3000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியாவது அந்த மொழி உருவாயிருக்கணும். அப்பதான் அதுக்கு இலக்கணமும் நடையில நீங்க உருவாக்க முடியும். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த நம்ம மொழி. இங்க இருக்கிறவங்க நம்ம எந்த தேசம், எந்த மதம், எந்த ஜாதி எதுவுமே நமக்கு தெரியாது, எதுவுமே நமக்கு தேவையே கிடையாது. நம்ம எல்லாரும் ஒன்னா நம்ம இணைஞ்சிருக்கிற ஒன்னே ஒண்ணுன்னா, நீங்க தமிழ் பேசுறீங்க, நானும் தமிழ் பேசுறேன். என்னோட மொழி தாய்மொழி தமிழ், உங்க தாய்மொழி தமிழ். நீங்களும் தமிழர், நானும் தமிழர். நம்ம எல்லாரும் சேர்ந்து தமிழன் அப்படிங்கிற ஒரு உணர்வோடையும் நம்ம மொழி தமிழ் மொழி அப்படிங்கிற உணர்வோடையும் நம்ம இன்னும் நம்ம சேர்ந்து இணைஞ்சி சிறப்பா செயல்படுவோம் என்று கூறி உங்க எல்லாரும் வருக வருக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே சிறப்புரை மற்றும் ஆசியுரை வழங்க வந்திருக்கும் பெரியவர்களே மற்றும் இந்த பொங்கல் நிகழ்வில் நல்லதொரு கவியரங்கம் மற்றும் பட்டிமன்றத்தை உங்கள் முன்னால் நிகழ்த்த வந்திருக்கும் சங்கமம் தொலைக்காட்சி உரிமையாளர் மதிப்பிற்குரிய கலையன்பன் அவர்களே மற்றும் தமிழ் தேர் மதிப்பிற்குரிய ஜியாவுதீன் அவர்களே, சங்கமம் தொலைக்காட்சி கலைக்குழுவினரின் கவிஞர் பெருமக்களே, இந்த அமீரக நாம் தமிழர் நண்பர்கள் மன்றத்தின் தலைவர் சுகுமாரன் அவர்களே, செயலாளர் லெனின் அவர்களே மற்றும் இங்கே பெருந்திரளாய் கூடியிருக்கிற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நன்றி கலந்த பொங்கல் மற்றும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமை அடைகிறேன். இந்த பொங்கல் நிகழ்வானது நாங்கள் தமிழர்கள் என்ற கர்வத்தோடும் அடங்கா திமிரோடும் நடத்த வேண்டிய விழாவானது இன்று பல சிந்தனையுடைய கொள்கையுடைய பல சான்றோர் பெருமக்களை இங்கே ஒன்றிணைக்கிறது என்றால் அதற்கு முழுக்க இந்த தமிழர் திருநாள் பொங்கல் தான் காரணம். அந்த வகையில் உங்கள் அனைவரையும் இங்கே ஒன்றிணைப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு அமரலாம் என்று நினைக்கிறேன். இந்த பொங்கல் நிகழ்வோடு தமிழர் புத்தாண்டையும் நாம் ஏன் கொண்டாட வேண்டும்? என்னுடைய சிறு வயது முதலே உன்னுடைய தமிழர் புத்தாண்டு சித்திரை மாதம்தான் என்று சொல்லியே வளர்த்து விட்டார்கள். அப்போது தமிழனுடைய பெருமை வரலாறு எதுவுமே நான் படிக்கவில்லை, தெரியவும் இல்லை. அப்படியே நம்முடைய தலையில் ஏற்றி வைத்து விட்ட காரணத்தினால் 5இல் வளையாதது 50இல் ஒருபோதும் வளைவதில்லை என்ற பழமொழிக்கு ஏற்ப நாமும் வளைந்து விட்டோம். தமிழருடைய வரலாறை நாம் புரட்டி பார்த்தோமே ஆனால் நம்முடைய முன்னோர்கள் 50,000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய மூத்த மொழி இனம் தமிழர்களின் புத்தாண்டை இப்படிதான் கொண்டாட வேண்டும் என்று வரையறுத்திருக்கிறார்கள். சுரவம் என்று ஆரம்பிக்கிற இந்த சுரவ மாதத்தில் தான் தமிழர்களுடைய புத்தாண்டு தொடங்குகிறது. அதையேதான் நாம் புத்தாண்டாக கொண்டாட வேண்டும். சித்திரை என்பது நமக்கு அந்நியர்களால் ஆரியர்களால் ஊட்டப்பட்ட ஒரு மாயை என்பதை இந்த நேரத்திலே நான் ஆணித்தனமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வரலாற்றை படிக்காத எந்த இனமும் வரலாறை படிக்க முடியாது என்று சொல்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். அதே போல நாம் நம்முடைய வரலாறை புரட்டி பார்க்க வேண்டும். தமிழனுடைய வரலாறை தீர்க்கமாக ஆய்ந்து பார்க்க வேண்டும். அப்போது புரியும் தமிழுடைய புத்தாண்டு எது என்று.
தரணியாண்ட இனம் ஒருபோதும் தன்னுடைய புத்தாண்டை தவறாக வரையறுக்காது. உலகத்துக்கே கட்டளை கலையை சொல்லிக் கொடுக்கிற ஒரு இனம். இன்று இங்கே துபாயில நாம் பார்க்கிறோம், வானளாய் உயர்ந்து நிற்கிறது ஒரு கட்டடம். பொட்டி நிறைய பணம் இருந்தால் போதும், வானளாய கட்டணங்களை கட்டிவிடலாம். இன்று தமிழருடைய கட்டட கலைக்கு சான்றாக இதோ நிற்கிறது தமிழ்நாட்டில் தஞ்சை பெரிய கோயில். எத்தனை பெட்டி நிறைய பணம் இருந்தாலும் சரி, மீண்டும் ஒரு தஞ்சை கோயிலை யாராலும் இந்த உலகத்தில் கட்டிவிட முடியாது. அதே போல காவிரியிலே கல்லணை இருக்கிறது. பல 100 ஆண்டுகளை கடந்து இந்த கல்லணையானது இன்னும் தன்னுடைய திறனை இழக்காமல் இன்னும் அப்படியே இருக்கிறது. உலகத்திற்கே பற இசை என்ற இசையின் மூலமாக இசைக்கு இலக்கணம் வகுத்த இனம் நம்முடைய தமிழினம். அப்படி பல பெருமையை கொண்ட ஒரு தமிழினம், 50,000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய ஒரு மூத்த இனம், தன்னுடைய புத்தாண்டை ஒருபோதும் தவறாக வரையறுக்காது, மிக சரியாக வரையறுத்து நம்முடைய தமிழ் புத்தாண்டை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். எனவே என்னுடைய தலைமையான கருத்து என்னவென்றால், தை மாதம் தான் தமிழுடைய புத்தாண்டு. சுரவம் என்று ஆரம்பிக்கிற தமிழ் புத்தாண்டு தான் தமிழுடைய புத்தாண்டு என்று இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். மற்றும் இங்கே பெருந்தநாளில் கூடியிருக்கிற அனைத்து சொந்தங்களையும், பல சிந்தனை மாறுபட்ட சிந்தனை கொள்கையுடைய பல சான்றோர்கள் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் வரவேற்றுக் கொள்கிறோம். நீயும் தமிழன், நானும் தமிழன், நாம் தமிழர். நன்றி, வணக்கம். தமிழர் திருநாளுக்காக இங்கே கூடியிருக்கும் தமிழ் சொந்தங்களே, உங்களை அனைவருக்கும் எமது புரட்சிகர வாழ்த்துக்களும் வணக்கங்கள். தமிழர் திருநாளாம் தை திருநாள், இதுதான் தமிழர்களின் பாரம்பரிய திருநாள். மற்ற எல்லா திருநாள்களும் கற்பனை கதாபாத்திரங்களுக்காக கொண்டாடப்படும் விழாக்களாகும். இந்த பொங்கல் மட்டுமே தமிழர் திருநாளின் உண்மையான வரலாற்றை பறைசாற்றும் விழாவாகும். ஆடிப்பட்டம் விதைத்து மார்கழியில் அறுவடை செய்து தை 1ஆம் தேதி தான் விதைத்ததையெல்லாம் இறைவனுக்கு படைத்து வணங்கும் நாள் தான் இந்த தை திருநாளாகும். அதற்கு முன்பு போகி என்று கொண்டாடுகிறோம். குறிப்பாக சொன்ன போனால் அது போகி இல்லை, போக்கி. போக்கி என்பதுதான் சரியான அர்த்தமாகும். போக்கி என்பது நமது வீடுகளில் உள்ள குப்பை குளங்களையும் தெருவிலிட்டு கொளுத்தி நம் மனதில் உள்ள அசுத்தங்களை நாம் போக்கி தை திருநாள் கொண்டாடினால் சுத்தமாக மன அமைதியுடன் கொண்டாடும் திருநாள் தான் இந்த தை திருநாள். பின்பு போகி எப்படி வந்தது என்றால், போகி என்றால் சந்திரனுக்கு ஒரு பெயர். இது திட்டமிட்டு மாற்று இனத்தரவனால் நமக்கு பரப்பப்பட்டதான் போகி. போகி இல்லை, நம் இனிமேல் போகி தான் நமது பண்டிகை. போகி என்பது, அதாவது புராணத்தில் சொல்கிறார்களாம், இதுபோல போகி என்பது தேவேந்திரனுக்கும் கிருஷ்ணனுக்கும் சண்டையாம். அந்த சண்டையை அதாவது அந்த சண்டையை போக்கும் விதமாக போகி கொண்டாடப்படும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அது உண்மையான அர்த்தம் போகி. ஆகவே இன்று நமது தை திருநாள் எப்படி கலாச்சார சீரழிவு இருக்குது என்றால், பொங்கல் விழா என்பது இன்று 4 சுவற்றுக்குள் அடங்கிவிட்டது. அதாவது மதுவினாலும் இலவசத்தாலும் நம்ம என்ற திராவிட கட்சிகள் நம்மை அடிமைப்படுத்தி வருகின்றன. என்று நமக்கு உண்மையான போக்கி என்றால், என்று இந்த திராவிட கட்சிகள் நம்மளுக்கு மதுவுக்கும் இலவசத்துக்கும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் இந்த திராவிட கட்சிகளை என்று இந்த தமிழகத்தில் தீயிட்டு பொருத்துகிறோமோ அன்றுதான் நமக்கு உண்மையான போகி பண்டிகை. அதற்காக நாம் தமிழர்களாம் ஒன்றிணைய வேண்டும். தமிழர்கள் ஆட்சி வந்தால்தான் தமிழர் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்ற முடியும். ஆகவே சாதித்தங்களா, உனது சாதியும் உன் தலைவனையும் விட்டு வெளியே வா, நாம் சாதிக்கலாம். ஓ மதத்தமிழா, உன் மதத்தையும் உன் தலைவனை விட்டு வெளியே வா, நாம் புதிய மாற்றத்தை கொண்டு கூறி வாய்ப்பளித்த சான்றோருக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆதலால் திரும்பிவார் கவிதை நூல் பூ பூ என்ற தலைப்பில் முதல் கவிதை துவங்குகிறது. ஒரு 3 பக்கத்துக்கு பூ என்ற கவிதை விரிகிறது. பூவை பற்றி இப்படியும் கவிதை எழுத முடியுமா என்ற அளவுக்கு சிறப்பாக அதிரை இளைய சாகுல் அவர்கள் எழுதியிருக்கிறார். அந்த முதல் பக்கத்திலேயே அனைவர் மனதையும் மயக்கும் ஒரு அருமையான கவிதை அது. நான் ஒரு கவிஞன் இல்லை, எனக்கு கவிதை சுத்தமா சுட்டு போட்டாலும் வரவே வராது. ஆனா அந்த கவிதையை படிச்சு, இந்த புத்தகத்தை படிச்சு முடிச்ச பிறகு
நம்மளும் வந்து கவிதை எழுதணும் அப்படிங்கிற ஆர்வத்தை இந்த புத்தகம் அப்படியே தூண்டுது நமக்கு. அது எனக்கு கவிதை வருமா என்னங்கிறது வேற விஷயம், எழுத முடியுமா முடியாதுங்கிறது வேற விஷயம். ஆனா கண்டிப்பா இந்த புத்தகத்தை படிக்கிற அனைவருக்கும் இந்த உணர்வு கண்டிப்பா வரும். சாமியை கருவறைக்குள்ளேயே சென்று அர்ச்சிக்கும் பத்தினிக்காரி, அதிகாலை பனித்துளிக்கு அதிகமாய் பிடித்த சிம்மாசனம் அப்படின்னு ஒரு நல்ல வரிகளை எழுதுறாரு. இடையில மரண வீட்டிலும் சிரித்துக் கொண்டிருக்கும் கல் நெஞ்சக்காரி அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் படிக்கும் போது நமக்கு திரும்ப திரும்ப அந்த கவிதையை ஒரு 4 முறை படிக்கலாம், அந்த மாதிரி ஒரு உணர்வை எழுதுது. பெண்ணே நீ, பெண்ணை பத்தி எழுதுறாரு. பெண்களுக்கு இளைய சாகு அவர்களின் பாணியில் அவர் சில அறிவுரைகளை வழங்கி இருக்கிறார் அந்த கவிதையில்.